ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி காசை பார்க்க போகிற சிறடி காசையில் வந்துட்டு அதாவது இனிமேட்டுக்கு டாபிக் ஃபுல்லாக சத்யாவை பற்றி தானே அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் ஆகிற வரையும் இனிமேட்டுக்கு அவரை பற்றி தான், வேறு யாரை பற்றி பேசுறது, இவங்க தான் 4 செவத்துக்குள்ளே மட்டும்தான் சீரியலே எடுக்கிறாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறது, வளைச்சி வளைச்சி ரூமாக கட்டி விட்ருக்கீங்க, ஆளுக்கு ஒரு ரூமில் 1/4 மணி நேரம் ஒன்று எடுத்தால் முடிஞ்சு போச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதாவது நம்ம மனோஜ் ஒரு பக்கம் கூட்டி போட்ட பூனை மாதிரியே நடந்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து மீனா ஒரு பக்கம் சத்யாவை பற்றியே கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க, கடைசியில் முடியாது, அவங்க காதலை நான் தான் சேர்த்து வைப்பேன், நான் யாரு காதல் மன்னன் அப்படின்னு இவங்க பிஜிஎம் போட்டுட்டு இவங்க நிற்க, நீ சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க பக்கம் ஒரு பக்கம் முறுக்க, இன்னொரு பக்கம் ரவிக்கு ஸ்ருதிக்கு சண்டை. இதனால தாங்க, இதனாலனா இந்த விஷயத்துக்காக இல்லை, காதலுங்கிற விஷயத்துக்காக. ரவி ஒரு பக்கம் என்ன சொல்கிறாருன்னா, ரோகிணி நீ சேர்ந்து வாழ சொல்கிறியா, வாய்ப்பே இல்லை, மனோஜ் பாவம்னு சொல்லி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண, நம்ம ஸ்ருதி ஒரு பக்கம் அவங்களோட லவ் ட்ரூ லவ், அதாவது மனோஜுக்காக தானே போய் சொன்னாங்க, அப்படி இருக்கும்போது ஏற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, என்னம்மா லாஜிக்கல் ஆர்மி என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன லாஜிக்கலாக இருக்கா இல்லையான்னு யோசிக்கிறீங்களா, யோசிங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் நம்ம ரேகாவும் சத்யாவும் முத்துவை பார்க்க இங்கே வந்து நிற்க, அதாவது சத்யாவோட அம்மா தான் ஒத்துக்கலன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு சொல்லி கேட்க, இல்லை எங்கள் அப்பா என்ன ஹைதராபாத் போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே டிங் டிங்னு அலார் அடிக்க, அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முத்து கிளம்பி போயிட்டு இருக்க வழியில் மீனாவை கத்தியால் குத்தியானு பிடிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்தில் பிடிச்சி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு பக்கம் சிந்தாமணி அரெஸ்ட் பண்ணையும் ஆள் வந்துட்டாங்க. என்னங்க பண்ணுறது, ஆட்சியில் இருக்கவன் தான் இப்போதைக்கு முக்காவாசி அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அது ஆட்சி மாறுதான்னு